கர்நாடக அணைகளில் தற்போது நீர்வரத்து இல்லை என்பதால் தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிட முடியாது என்று கர்நாடக அரசு கூறியிருக்கிறது. டெல்லியில் நடைபெற்ற காவிரி நீர் மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் கர்நாடக அரசு திட்டவட்டமாக கூறியிருக்கிறது. கர்நாடக அணைகளில் தற்போது நீர்வரத்து இல்லை என்பதால் தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிட முடியாது என்று கர்நாடக அரசு கூறியிருக்கிறது. டெல்லியில் நடைபெற்ற காவிரி நீர் மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் கர்நாடக அரசு திட்டவட்டமாக கூறியிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் நிரஞ்சன் வழங்கிட கேட்கலாம். நிரஞ்சன், வணக்கம். இது குறித்தான விவரங்கள். தற்பொழுது காவேரியிலிருந்து தமிழ்நாட்டிற்கு 2 TMCக்கும் அதிகமான தண்ணீர் என்பது நிலுவை தண்ணீராகவே இருக்கின்றது. இதில் இந்த மாதத்திற்கான தண்ணீர் திறப்பு என்பதும் நிலுவையில் இருக்கக்கூடிய சூழலில் ஒட்டுமொத்தமாக காவிரியிலிருந்து கர்நாடக அரசு தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் திறந்துவிட முடியாத சூழல் இருக்கின்றது. எனவே காவிரி நீரை தமிழக அரசு பெறுவதில் தற்பொழுது எந்த ஒரு உத்தரவையும் எங்களால் பிறப்பிக்க முடியாது என்று காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவு என்பதை தற்பொழுது பிறப்பித்திருக்கின்றது. டெல்லியில் 53வது காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டம் நடைபெற்ற நிலையில் அதில் தமிழக அரசு சார்பில் கலந்து கொண்ட அதிகாரிகள் தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் திறப்பு எந்த அளவிற்கு தேவை, குடிநீர் வசதிக்கு கூட தண்ணீர் இல்லாத சூழல் நிலவுவது, விவசாயத்திற்கு தண்ணீர் திறப்புக்கு காவிரி நீர் எந்த அளவுக்கு அத்தியாவசியமாகிறது போன்ற பல்வேறு விஷயங்களை எடுத்துரைத்திருந்தார்கள். ஆனால் கர்நாடகா சார்பில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் போதுமான மழை பொழிவு இல்லாததனால் தங்களால் தண்ணீரை திறக்க முடியாது, தண்ணீரே இல்லை என்ற ஒரு விஷயத்தை கூறினார்கள். இதனை அடுத்துதான் தற்பொழுது காவிரி மேலாண்மை வாரியம் கையை விரித்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டிற்கு தற்பொழுதைக்கு தண்ணீர் திறப்பு அவசியமில்லை, அதை செய்வதற்கான சாத்தியமும் இல்லை என்று கூறுகிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.